ஏ வார வார உன் கூட வார 7 ஜன்மத்துக்கும் உசுரட்டார சிறு 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 நீ உன் சிரிப்பு அடிமை நீ ஹை சரிகம பதனி சனி ஆர்கே வேர்ல்ட் ப்ரொடக்ஷன்ஸ் புலி வேஷம். அதாவது இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா பி வாசு சார், மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் தி ஷோ ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆர்கே அவர் வந்து எல்லாம் அவன் செயல் அப்படின்ற படம் மூலியமா ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் அழகர் மலையில ஹீரோவா பண்ணாரு. இப்ப அடுத்ததாக அவரோட 3வது படம் புலி வேஷம். இதுல கண்டிப்பா வந்து புலி மாதிரி எல்லாரோட மனசுலயும் வந்து டெரரா வந்தாலும் ஸ்வீட்டா மைண்ட்ல வந்து கண்டிப்பா தங்குவாரா அப்படின்ற எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆடியோ லான்ச் நடக்க போகுது. எடுத்த உடனே பட்டுன்னு வந்தாச்சு, நாங்கள் உட்காந்தாச்சு, நாங்கள் ஆடியோ வந்துருச்சு, நீங்கள் கொடுத்துக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இல்லாமல் அந்த ஆடியோ வந்து எந்த லெவல் லைவாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த புலிவேசம் டீம் வந்து திங்க் பண்ணி உங்கள் முன்னாடி இப்போ லைவாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகரும் கலைஞர்களும் வந்து முன்னுக்கு வரதுக்கு காரணம் யாருன்னா பத்திரிக்கையும் மீடியாவும் தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரையுமே வளர்க்குறது பத்திரிக்கை நண்பர்களும் மீடியாவும் தான். இந்த சேரை முதல்ல பின்னாடி போட்ட உடனே அந்த சேரை முன்னுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னதே பத்திரிக்கை தான். அப்படி தான் ஒவ்வொரு கலைஞரையும் முன்னுக்கு கொண்டு வாங்க. அதே போல் இந்த விழா ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே முன்னுக்கு வாங்கன்னு ஆரம்பிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது என்னென்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஒரு பட பூஜைக்கு வந்து அமிதாப் பச்சன் தலைமை தாங்கியிருந்தார், ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்திருந்தார், கமல் சார் வந்திருந்தார், சத்யராஜ், இப்படி எல்லா ஆக்டர்ஸும் வரும்போது கவுண்டமணி ஒரே ஒரு டைலாக் கேட்டார். அண்ணன் கவுண்டமணி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை கேட்டார். எல்லாரும் வந்திருந்தாங்க, அமிதாப் பச்சன் வந்திருந்தார், ரஜினி சார் வந்திருந்தார், கமல் வந்திருந்தார், விஜயகாந்த் வந்திருந்தார், சத்யராஜ் வந்திருந்தார், எல்லாம் கரெக்டுங்க. பூஜைக்கு விநியோகஸ்தர்கள் வந்திருந்தாங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராவது வந்தாங்களா? கவுண்டமணி கேட்ட கேள்வி. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பூஜைக்கு வர்றது தான் ரொம்ப முக்கியம், அதுதான் வியாபாரம். அதே போல் ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களை வச்சுட்டு நடத்துகிறதை விட உங்கள் முன்னாடி உங்கள் முன்னிலையில் நீங்கள் பார்க்க நடக்கிறது தான் பிரமாதம். அதுதான் உண்மையான அர்த்தம். அதை வந்து ஆர்கே அவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஜனங்க தான் இந்த ரிலீஸ், இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணணும், அவங்க முன்னாடி தான் இதை பண்ணணும், மக்கள் முன்னாடி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. அதுலேயே அவருடைய வியாபார புத்திசாலித்தனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் மிகச்சிறந்த வியாபாரி. இந்த படத்தில் ஒரு நல்ல நடிகராகவும் பேர் எடுக்க போகிறாரு.